எனக்குள்ள 1000 வழி இருக்குது. இது எதையுமே என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. நான் இப்போ வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்காமல் நான் சாக போகிறேன். என்னோடய சாவுக்கு யாரும் காரணம்லாம் கிடையாது. நீங்களாம் நினைக்கலாம் நான் எடுக்கிற முடிவு ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு வேதனை, அந்த ஒரு வலி அனுபவிக்கிறனுக்கு மட்டும்தான் தெரியும் அது நான் எனக்குள்ளே அது எந்த அளவுக்கு போட்டு உறுத்தி கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட சாவில் இப்போ வரைக்கும் யாரும் காரணம் இல்லை, இது நானா என்னோட அந்த பெயினை தாங்க முடியாமல் எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெசேஜை 2018 சென்னையில் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துட்டு செத்து போன ஒரு பையனோட ஒரு வாக்குமூலம் தான் இது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒரு காலேஜில் பர்டிகுலர் ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் படிச்சுட்டு வெளியே வராங்க இல்லையா, அதில் ஒரு இமீடியட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா படித்து முடித்தோன்னே வேலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே 10% 15% பேர் தான் என்ன ஆகுறாங்க, அதில் வந்து பிளேஸ் ஆகுறாங்க. பாக்கி இருக்கிற 80% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வராங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த ஒரு கேஸ் மாத்திரம் விதிவிலக்கு கிடையாது. இது கூடவே 2020 மட்டும் கிட்டத்தட்ட 336 சூசைட் கேசஸ் வேலை இல்லாததுனால மட்டுமே வந்து பதிவாயிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? ரெண்டே காரணம் தான். ஒன்னு ஒரு அவுடேட்டட் எஜுகேஷன் சிஸ்டம், ரெண்டாவது நம்ம தான். அப்போ இது கூடவே இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று நான் வந்து படித்தேன். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சாதாரண ஒரு ஆளுக்கு 2ஆம் கிளாஸ் படித்த பையனோட அறிவு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவனோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வெறும் 2.4% மட்டும்தான். அதே ஒரு பையன் ஒரு +2 மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் டிகிரி எதுவும் போகாமல் +2 இல்லை டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கா அப்படின்னா அவனோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 18.1%. அதே ஸ்டூடெண்ட்டு ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் எஜுகேஷன் படித்து முடிச்சுட்டு இறங்குறான் பார்த்தியா, அவனோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு கிட்டத்தட்ட 31.4%. அப்போது இதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லா இடத்துலையுமே ஒரு 2ஆம் கிளாஸ் படித்த ஒரு அறிவுள்ள ஒரு ஆள்கிட்ட இருந்து நல்லா படித்து நல்ல ஒரு படிப்பறிவு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போகிறப்போ நார்மலாக என்ன நினைப்போம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு கம்மியாகுதுன்னு நினைப்போம். ஆனால் இங்கே இந்த ரிப்போர்ட்டில் எடுத்து படிக்கிறப்போ நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், பேசிக்காக நம்ம மனுஷங்களாம் நம்ம என்ன நினைப்போம், ஒன்றுமே படிக்காதவனுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம், நல்லா படித்தா வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறப்போ அப்படியே ஆப்போசிட்டாக தானே இருக்குது. அப்போது நம்ம தமிழ்நாடு காலேஜிலேருந்து எல்லாரும் படிச்சுட்டு வெளியே வர்றவங்களில் முக்கால்வாசி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு ஓவராலாக இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டு சொல்கிற ஒரு விஷயம். 10% 15% பேர் தான் என்ன பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு காலேஜ் முடிச்சு வந்தோடனே அவங்களுக்கு கிடைக்குது. பாக்கி 80% பீப்புள் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு ஃபிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் அதுவும் இல்லாமல் நம்மளும் தான். ஏன் நான் இந்த இடத்துல வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 to 15 வருஷத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிகிரி இருந்தாலே போதும், நமக்கு என்ன பண்ணுவாங்க, வேலைங்கிறது கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் நம்ம வந்துட்டு இருந்தோம். ஆனால் அது அப்படியே படிப்படியாக மாறி எல்லாருமே வந்துட்டு டிகிரி இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு வந்ததுனால எல்லாருமே டிகிரி எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு கம்பெனி படித்த எல்லாருக்குமே வந்துட்டு வேலை கொடுக்க முடியாது இல்லையா, அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இது இருக்கும், ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அப்போ அது பிரகாரம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்துட்டு வேலை கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல தான் இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது ஸ்ட்ரிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பேர்த்த இன்டர்வியூ பண்ணுறப்போ நிறைய பேர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இல்லை, அதனால தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பசங்களை ட்ரெயின் பண்ணணும். அது எந்த காலேஜ்லையாச்சும் நடக்குதா? இந்த இடத்துல நான் எல்லா காலேஜ்லையும் நான் குறை சொல்ல, ஒரு சில காலேஜஸ் வந்துட்டு இன்னுமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்துட்டு நான் சொல்ல வரேன். பிகாஸ் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து லேப் வரைக்கும் எல்லாமே டாப்பாக வச்சுட்டு பட் அங்கே சொல்லித்தரவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு இது இருக்கா அப்படிங்கிறதா இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு MBBS படிக்கிறோம். அப்போ அதில் நம்ம வந்துட்டு படிக்கிறப்போ நமக்கு வந்துட்டு சொல்லித்தர ஒரு ப்ரொஃபஸர் யாராக இருப்பா, ஒரு MBBS ஒரு டாக்டராக தான் இருப்பாங்க. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் அப்படியே IT ஃபீல்டு வந்தோம் அப்படின்னா எத்தனை காலேஜஸில் அங்கேயே படித்து அங்கேயே BE முடித்து அங்கேயே ME முடித்து அங்கேயே PhD முடித்து அங்கேயே ப்ரொஃபஸர் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணிட்டு அங்கே உள்ள என்ன நடக்குது என்ன ஏதுன்னே தெரியாமல் ஜஸ்ட் புக்கில் மட்டும் இருக்கிறத படிச்சுட்டு சொல்லித்தர ஒரு வாத்தியார்கிட்ட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்னால எப்படி வந்துட்டு அந்த ஒரு லெவலில் வந்துட்டு போய் உட்கார முடியும்? எனக்கு தெரியும் கரெக்டாக இந்த டைமில் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்து நம்ம காலேஜில் போய் என்ன படிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தையில் நீங்கள் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டிய டைமுங்கிறது வந்துருச்சு. ஒரு IT செக்டரில் நம்ம வந்துட்டு ஒரு 4 வருஷம் டிகிரி எடுத்து படிக்க வேண்டியது அவசியம் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
ஒரு ஐடிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஐடிக்குள்ளே போகணுன்னா டிகிரி எதுவும் தேவையில்லை, அவனுக்கு வந்துட்டு அந்த ஃபீல்டில் நாலேஜ் இருந்தாலே போதும் நான் வேலை கொடுப்பேன். எலான் மஸ்க்ல ஆரம்பிச்சு ஜெஃப் பெசோஸ்ல இருந்து மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் பில்கேட்ஸ்ல இருந்து எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. அப்போது அதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஆனால் அதுக்கு தேடி படிக்கிறதுக்கோ இல்லை ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கோ யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாரும் இல்லை. அப்போது நம்ம ஒரு காலேஜில் போய் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கணும், அப்போது எது படித்தா ஃப்யூச்சரில் நமக்கு வந்துட்டு அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே ஃபேட் அவுட் ஆகாமல் இருக்கும், எது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு சேலரி அதிகமாக கிடைக்கும், அப்போ ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன, லோ இன்கம் ஸ்கில்னா என்ன, இந்த மாதிரியான விஷயம் ஏதாச்சும் காலேஜில் சொல்லித்தராங்களா? எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த டொமைன் பேரை மட்டும் வச்சுட்டு ஏஐ இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, மெஷின் லேர்னிங் இருக்குது, டீப் லேர்னிங் இருக்குது, இந்த மாதிரியான பேரை மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போது இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட முடிவை ரொம்ப சரியாகிடுங்க. ஸோ ஒரு ஐடியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் பேசி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐடியில் நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் 4 வருஷமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு 7லேருந்து 8 மாதம் டெடிக்கேட்டடாக ஃபுல் டைமாக நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு படிச்சிங்கனாலே போதும். ஸோ அதுக்கு தான் இங்கே பிரிட்ஜியான் அப்படிங்கிற நம்மளோட கம்பெனி இப்போ தமிழ்நாட்டுக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம பிரிட்ஜியானில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறைய பேத்துக்கு ஐடிக்குள்ளே போகிறது ரொம்ப ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஆனால் அது எப்படி போகிறது? நிறைய பேர் சொல்லி வச்ச விஷயம் என்ன நம்மக்கிட்ட, நீ டிகிரி முடிச்சிருந்தா தான் உன்னால் ஐடிக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் டிகிரி நல்ல ஒரு காலேஜில் போய் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும்? அந்த அளவுக்கு செலவு பண்ணுறது ஒர்த்தா? முன்னாடியே கேட்ட மாதிரி தான் இப்போவும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இங்கே நம்ம பிரிட்ஜியானில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் பேஸ்டாக நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் படிக்கணுமா, இல்லை மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் படிக்கணுமா, அது ஃபோக்கஸ்டாக மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு மென்டர்ஷிப் மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு வீக்லி ரிவ்யூ எடுத்து நீங்கள் அது எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு ஒரு 7 to 8 months ஒரு ரோட் மேப்பை கிரியேட் பண்ணி உங்களை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி இடையில ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை ஒரு ஆவரேஜாலாம் இல்லை, நல்லா ஒரு 1 year ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டெவலப்பருக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கொண்டு வர்றது தான் எங்களோட எய்ம். அதுவும் இல்லாமல் எங்களோட மோட்டோவும் கூட. ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். ஒரு ஐடியில் ஒரு டெவலப்பர் ஒரு கம்பெனியில் 1 வருஷம் வேலை பார்க்குறாரு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவரோட வேலை. அப்போது அப்படி இப்படின்னு கொஞ்சம் கழிச்சது போக ஒரு ஸ்திரமாக ஒரு 6 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அது போக சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது போக ஒரு கம்பெனி அனுசரித்து இயர்லி 10 லீவ்ஸோ 20 லீவ்ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க, பெய்ட் லீவ்ஸ். அப்போது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ஒரு நாளைக்கு அவங்க வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவா ஒரு 1600 ஒரு 1700 மணி நேரம் தான் அவங்க வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் இதே நம்ம பிரிட்ஜியானில் படிக்கிற ஒரு பையன் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து தான் அவன் வந்து படிக்கிறான். அப்போது அவனுக்கு ஏகദേശம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ண போதும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறது. பட் அதையும் தாண்டி அவனோட லைஃப்பில் அவன் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும், ஒரு ஹை பேக்கேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நினைக்கிறான் அப்படின்னா அவன் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் மாத்திரம் இல்லாமல் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட ஒர்க் பண்ணுற பசங்க இப்போவும் நம்ம பிரிட்ஜியானில் இருக்காங்க. நம்ம ஹப்பு கிட்டத்தட்ட நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ அவனோட ஒரு டைம் டேபிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அவன் வந்துட்டு லீவ் எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஒரு 8 மாசத்திலேயே கிட்டத்தட்ட அவன் வந்துட்டு எவ்வளோ டைம் பீரியடுங்கிறத அவன் அச்சீவ் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட 2100 மணி நேரம் கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத அவன் கெயின் பண்ணியிருப்பான். அப்போ அந்த பையனை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நார்மலாக ஒரு 1 year ஒரு ஐடி எம்ப்ளாயி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கிறாரோ அதை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே நம்ம கிட்ட படிக்கிற பசங்க எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கெயின் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு இன்டர்வியூக்கு இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னாலே அவன் வந்துட்டு என்னவா போகிறான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளாக தான் அவன் போவான். ஏகദേശம் ஒரு மிட் லெவலில் இருக்கிற ஒரு டெக்னாலஜியில் அவன் தெரிஞ்சுட்டு தான் போகிறான். இதனாலேயே அவனோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 4.5 LPAக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா மாதம் சம்பளம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் அவனால் பிளேஸ் ஆக முடியுது. அப்போது இந்த கம்பெனி கேரளாவில் கிட்டத்தட்ட 3 வருஷம் இருந்துட்டு இப்போ தமிழ்நாடோட எஜுகேஷன் சிஸ்டமை பார்த்துட்டு ஒன்று தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நம்மளோட ஹப்பை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போது இங்கே நீங்கள் வந்துட்டு பிரிட்ஜியானில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படித்து முடித்து உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கனாலே போதும்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கிறப்போ ₹1 கூட நீங்கள் கட்ட வேணாம். அப்போது இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர், அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் இங்கே ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன ஏது எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வாங்க, உங்களோட ஒரு 7லேருந்து 8 மாதம் உங்கள் கரியருக்காக நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும், எடுத்தோன்னே ஒரு ஹை பேக்கேஜில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. எங்கள் சைட்லேருந்து எங்களோட ரிசோர்ஸு அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஒரு 7-8 மந்த்ஸ் உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டு. ஸோ இதையும் தாண்டி நம்மளோட பிரிட்ஜ் ஒன் தமிழ் யூடியூப் சேனலில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸு ப்ளஸ் நிறைய டுட்டோரியல்ஸு இது எல்லாத்தையும் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அதையும் தாண்டி அந்த டுட்டோரியல்லாம் படித்து முடித்து அதில் இருக்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில ப்ரைஸஸும் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ அது அடுத்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி இதுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு அதோட அனௌன்ஸ்மெண்ட்ஸில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் ஐடி பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் இந்த மாதிரியான கரியர் ரிலேட்டடான வீடியோஸு இந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம பிரிட்ஜ் ஒன் தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் யாருனாச்சும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா முக்கியமாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு யாரெல்லாம் வந்துட்டு ஜாபுக்கு ஏற கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென், திஸ் இஸ் ஹரி சைனிங் ஆஃப்.